மட்டன் பிரியாணி மணக்க மணக்க ஜீரக சம்பா அரிசியில் மசாலாலாம் நம்மளே வீட்டிலேயே அரைச்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் 1/2 கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். அதை மேரினேட் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணி ஒரு 2 to 3 ஹார்ஸ் ஓரமாக வச்சுடுங்க. பிரியாணி மசாலாவுக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது மிக்சியில் பவுடரை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் அரைச்சது அதோட பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ரெண்டையுமே நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் அதோட சேர்த்துட்டு நம்ம அரைச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், மேரினேட் பண்ண மட்டனை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு அந்த மட்டனை வேக வச்சு எடுத்துடணும். அந்த அரைச்ச கரம் மசாலா பவுடர், அதாவது பிரியாணி மசாலா பவுடரையும் அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துடுங்க. நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கிறேன், அதை ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியிலையும் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு அரிசிக்கு தேவையான தண்ணி அதில் சேர்த்துட்டு கொதி வந்ததும் இந்த அரிசியும் அதோட சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய், அப்புறம் அந்த கரம் மசாலா பவுடரும் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மூடி போட்டு தம் போட்டுருங்க. நான் தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் கீழே வச்சுட்டு அது மேலே இந்த குக்கரை ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துருவேன். தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க தம் போடுறதுக்கு முன்னாடியே. 10 நிமிஷம் நீங்கள் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தம் பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆயிரும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.